Hi students, welcome to my channel. இது பார்த்தீங்கன்னா integration by substitution method, அதாவது change of variable method, exercise 2.6. இதில் 5 formulas கொடுத்துருக்காங்க. formula number 1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் integral f of x the whole power n into f dash of x dx அப்படி இருந்ததுன்னா f of x the whole power n plus 1 divided by n plus 1 plus c அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற n வந்து கண்டிப்பாக -1 கிடையாது. formula number 2 அப்படின்னா integral over f dash of x divided by f of x dx அப்படி இருந்ததுன்னா log of modulus of f of x. log எப்பவுமே modulus வேல்யூ மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும், அதாவது பாசிட்டிவ் வேல்யூக்கு மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? டினாமினேட்டருடைய டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டராக இருந்தால் log of f of x. நெக்ஸ்ட் வந்து formula number 3 integral f dash of x divided by root of f of x. அதாவது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நியூமரேட்டரில் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கணும். ஆனால் டினாமினேட்டரில் அந்த ஃபங்க்ஷன் எதுக்குள்ளே இருக்கணும், ரூட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா 2 into root of f of x plus c. ஃபோர்த் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா integral e power x f of x plus f dash of x ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன். இது ரெண்டுமே சேர்ந்து இருந்து e of x வெளியே e power x வந்து வெளியே இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், e power x into f of x plus c அப்படின்னு எழுதலாம். ஃபார்முலா நம்பர் 5 integral e to the power of ax e power ax அப்படி வச்சுக்கிட்டு into a into f of x plus the f of x உடைய differentiation f dash of x அது ரெண்டு இருந்ததுன்னா இதுக்கான ஆன்சர் e power ax into f of x plus c. சரிங்களா? ஸோ இந்த 5 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இந்த சம் இருக்குது. ஸோ நம்ம இதை அப்படி 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கொஸ்டின் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 30 evaluate integral x divided by x square plus 1 into dx. இதுக்கான சொல்யூஷன் போடுறேன். ஃபஸ்ட் நான் கொடுத்ததை நான் i ன்னு எடுத்துக்கிறேன். let i is equal to integral x divided by x square plus 1 into dx. ஸோ எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? we know that integral f dash of x by f of x dx அப்படி இருந்தது அப்படின்னா log of modulus of f of x ப்ளஸ் சி அப்படி நம்ம போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு நான் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறேன், டினாமினேட்டரை நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். சரிங்களா? மேலே எக்ஸாக இருக்குது, அதில் என்ன செய்ய போகிறேன்னா 1/2 மல்டிப்ளை அண்ட் டிவைடு அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? இன்டர்ன் ஆகிடும்னா dx. அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2x கிடைக்கும். அப்படின்னும் போது ஈஸி எழுதலாமா? எழுதலாம் 1/2 இன்ட்டு log of modulus of x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் c. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 31 சாப்டர் 2ல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எவால்வேட் இன்டகரல் x டிவைடட் பை ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு dx. ஸோ இதை நம்ம என்ன மெத்தடில் போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட போகிறோம். சரிங்களா? இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான ஃபார்முலாவை பார்ப்போம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நியூமரேட்டரில் f dash of x இருக்கும், டினாமினேட்டரில் ரூட்டுக்குள்ளார f of x அப்படி இருந்து dx ஆக இருந்ததுன்னா இது 2 into root of f of x அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் சி இதான் இதுக்கான இன்டகிரேஷன் ஃபார்முலா. சரிங்களா? அதாவது டினாமினேட்டருடைய டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டராக இருக்கணும். ஓகே, அந்த டினாமினேட்டர் எதுக்குள்ளே இருக்கணும், ரூட்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ இங்கே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. இதை நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். சரிங்களா? ஸோ 2x 1 எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. ஸோ அதனால் நம்ம இது விட்டுடலாம். ஸோ 2x எனக்கு கிடைக்கணும். ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 வேணுன்றனால மல்டிப்ளை அண்டு டிவைட் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்காக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லெட் i is equal to அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இன்டகரல் x டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு dx. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2ஆல் மல்டிப்ளை அண்டு டிவைட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டர்நேட்டல் dx. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் 1/2 இன்ட்டு சரிங்களா 2 இன்ட்டு ரூட் ஆஃப் என்ன எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சி. ஸோ இந்த 2 நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கு தேவையான
solution. சரிங்களா? Thank you. Hi students, இது பார்த்தீங்கன்னா example 32. Evaluate integral x into root of x square plus 1 dx அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இதுக்கான சொல்யூஷன் பார்த்துக்கு முன்னாடி இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் f of x the whole power n into f dash of x dx அப்படி இருந்ததுன்னா இதை f of x the whole power n plus 1 by n plus 1 plus c அப்படி நம்ம எழுதலாம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அதோட பவர் வேல்யூ n இருக்குது சரிங்களா, f of x the whole power n. இப்போ இந்த f of xக்கு உண்டான டிஃப்ரென்ஷியேஷன் அது மல்டிபிளில் இருக்கணும் ரைட்டுங்களா. அந்த மாதிரி இருந்தால் நம்ம டைரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதலாம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஐன்னு எடுத்துக்கிறேன். I is equal to integral x into root of x square plus 1 into dx. ஸோ இங்கே எனக்கு பவர் n வேணும் இல்லையா, அதில் என்ன பண்ண போகிறேன்னா இது x வச்சுக்க போகிறேன். இங்கே x square plus 1 இந்த ரூட் எக்ஸை எப்படி இல்லைன்னா 1/2 ஓகேங்களா. அப்போ x square plus 1 the whole power 1/2 into dx. அப்போ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் n இருக்கிற இடத்துல எனக்கு 1/2 இருக்கிறதா மீனிங். ஓகே, இப்போ இது எனக்கு f of xன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ f of x அப்படின்னு சொன்னால் எனக்கு x square plus 1. ஓகே, இப்போ f dash of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் 2x மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இங்கே எனக்கு 2 கிடையாது, வெறும் x மட்டும் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டிப்ளை அண்டு டிவைடு. சரிங்களா, 1/2 வெளியே வச்சுக்க போகிறேன், 2 உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ 2x இன்ட்டு x square plus 1 the whole power 1/2 into dx. இப்போ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஓகே, f of x the whole power n, இது f of x the whole power n, இது f dash of x, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கக்கூடியது 2x. ஸோ இன்ட்டு dx அப்படி இருந்ததுன்னா f of x the whole power n plus 1 divided by n plus 1 இதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே எனக்கு இந்த 1/2 அப்படியே இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னா x square plus 1 the whole power 1/2 plus 1 divided by 1/2 plus 1 plus என்ன ஆகிடும் c. இப்போ இந்த 1/2 plus 1 எவ்வளவு நம்மளுக்கு நல்லா தெரியும் 3/2 அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அப்போ x square plus 1 the whole power 3/2 divided by 3/2 plus c. ஸோ இந்த 2 நம்மளுக்கு என்னன்னா கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இது ரிமைனிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/3 இன்ட்டு x square plus 1 the whole power 3/2 plus c. ஸோ இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். ஓகே, ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 33. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எவால்வேட் இன்டெக்ரல் x³ divided by x² plus 1 the whole cube into dx. இதை நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட போகிறோம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா let I is equal to அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இன்டெக்ரல் x³ divided by x² plus 1 the whole cube into dx. ஓகேங்களா, இப்போ நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தானே போட போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், let z is equal to x², டினாமினேட்டர் என்னவோ அதை எடுத்துக்கிறேன். x² plus 1 அப்படின்றத நான் z அப்படி எடுத்துக்க போகிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்போ dz by dx அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு 2x கிடைக்கும். ஸோ dz மட்டும் வேணும்னா 2x into dx. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வெறும் x dx மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 1/2 இன்ட்டு என்ன ஆகிடும்னா dz அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். therefore என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா I is equal to இங்கே நியூமரேட்டரில் இங்கே x³ இருக்கா, அதை நான் பிரித்து எழுதிக்க போகிறேன். எப்படின்னா x² into x dx அப்படின்னும் டிவைட் பை இங்கே x² plus 1 the whole cube அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே x² plus 1 அப்படின்னா நம்மளுக்கு வந்து z. ஓகேங்களா, இங்கே x² வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன ஆகிடும் பாருங்கள், இந்த 1 அந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு z minus 1. ஸோ இப்போ z minus 1 divided by z cube. இங்கே இருக்கிற x dx பதிலாக நான் என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு என்ன எழுதலாம்னா dz. இப்போ இந்த 1/2 முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ஸோ 1/2 இன்டெக்ரல் இங்கே z divided by z cube எழுதலாம், இங்கே 1 divided by z cube எழுதலாம், இன்ட்டு என்ன எழுதலாம் dz. ஸோ இங்கே 1/2 இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா 1 divided by z², இங்கே 1 divided by z cube dz. இதை நம்ம தனியாக இன்டெகிரேட் பண்ணலாம். 1/2 இந்த z² மேலே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் z power -2, அதே போல் இது z power -3 இன்ட்டு dz. நம்மளுக்கு இன்டெகிரல் x power n dx அப்படின்னு பார்த்தீங்கன்னா x power n plus 1 divided by n plus 1 plus c இதான ஃபார்ம்னா. ஸோ அந்த அடிப்படையில் 1/2 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே z power -2 plus 1
by minus 2 plus 1 வரும். இங்கே z into z பவரில் minus 3 plus 1 divided by minus 3 plus 1 plus c அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ 1 by 2, ஸோ minus 2 plus 1 மைனஸ் ஆகிடுமா. ஸோ இங்கே z பவர் minus 1 divided by minus 1 மைனஸ் இங்கே z பவர் minus 2 divided by minus 2 ப்ளஸ் என்ன ஆகிடும் c. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் minus 1 divided by z ஆகிடும். இது minus minus என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் 1 divided by 2 into z ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி z அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன எடுத்துக்கிறோம் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அந்த வேல்யூ கொண்டு வந்து போட்டுருங்க. ஸோ 1 by 2 into minus 1 divided by x square plus 1 plus 1 divided by 2 into x square plus 1 the whole square. Okay, என்ன z square இருக்குது ப்ளஸ் என்ன போட்டுக்கோங்க c. ஸோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே. Hi students, this is example 34. Question பார்த்தீங்கன்னா evaluate integral dx divided by x into x cube plus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். கொடுத்தது ஃபர்ஸ்ட் நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். I is equal to integral over dx by x into x cube plus 1. ஸோ இதை நான் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட போகிறேன். அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா let z is equal to x cube அப்படின்னு நான் எடுத்துக்க போகிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் with respect to x. ஸோ dz is equal to 3x square into என்ன அப்படின்னு சொன்னால் dx. ஸோ எனக்கு இங்கே x square dx மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே என்னன்னா இங்கே இருக்கிற 3 இந்த சைடு கொடுத்து 1/3. ஸோ into என்ன dz. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் dx இருக்குது. இங்கே வெறும் நம்மளுக்கு என்ன மட்டும் தான் இருக்குது 1 into dx தான் இருக்குது நியூமேட்டரில். ஸோ நியூமேட்டரில் எனக்கு x ஸ்கொயர் வேணும்னா மேலங்கிலையும் x ஸ்கொயரால் என்ன பண்ண போகிறேன் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா. அப்போ மேலங்கிலையும் x ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் therefore I is equal to என்ன ஆகும் பாருங்கள். மேலே நியூமரேட்டரில் x ஸ்கொயர் dx ஆகிடும். டினாமினேட்டரில் x cube into x cube plus 1 அப்படி நமக்கு வந்துடும். ஓகே. இப்போ இதுக்கான சப்ஸ்டியூஷன் பார்க்கலாம். x ஸ்கொயர் dx அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/3 into dz அப்படின்னு வந்துடும். இங்கே x cube அப்படின்னு சொன்னால் z இல்லையா. x cube நம்ம என்ன எடுத்துக்கிறோம் z. ஸோ அதனால் இங்கே z into என்ன ஆகிடும் அப்படின்னா z plus 1. ஸோ இதை நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பகுதி பின்னமாக மாற்றணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அந்த அடிப்படையில் பிரிக்க போகிறோம். ஓகே. ஸோ 1/3 இது நம்ம தனியாக போகணுன்னு அவசியம் இல்லை. இது ஈஸியாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதலாம். இங்கே z into z plus 1 அப்படின்னா 1/z minus 1 divided by z plus 1 into என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா dz. ஓகே. ஸோ இது இன்டெக்ரல் சாரி இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இந்த ஆன்சர் கிடச்சிடும். z plus 1 minus zனா z கேன்சல் ஆகிடும் 1 divided by z into z plus 1. இப்போ இது இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்டெக்ரல் நம்மளுக்கு தெரியும். இன்டெக்ரல் 1/x dx அப்படின்னு சொன்னால் log mod x plus c. ஓகே. ஸோ இங்கே z இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்னா log modulus of z. இங்கே மைனஸ் log இங்கே modulus of z plus 1. ஓகே. ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே லாக் சி கூட போடலாம், உங்களோட விருப்பம் தான், நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படின்னு சொன்னால் லாக் ஏ பை பி. அப்போ இசட் டிவைட் பை இசட் ப்ளஸ் 1 ப்ளஸ் என்னது சி. நம்மளுக்கு இப்போ இசட் நம்மளுக்கு என்ன ஆல்ரெடி என்னன்னு தெரியும், எக்ஸ் கியூப் தெரியுமா, இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ 1/3 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ இதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். ஸோ இதை நம்ம வந்து மாடுலஸ்லையும் போடலாம். லாக் எக்ஸிஸ்ட் ஒன்லி த மாடுலஸ் வேல்யூ, அப்சல்யூட் வேல்யூ மட்டும்தான். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ.